நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கிற டைம்லையும் என்சிசி, என்எஸ்எஸ் அப்புறம் அந்த சாரணர் இயக்கம் இந்த மாதிரி சில பிரிவுகள்லாம் இருக்கும். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி. இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த என்எஸ்எஸ், என்சிசியில் சேர்ந்தா கிளாஸை வந்து கட்டடிக்கலாம். நம்ம வந்து வெளியே டூருக்குலாம், அதாவது கேம்புக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லையா, கேம்புக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா நமக்கு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு என்எஸ்எஸ், என்சிசி இந்த மாதிரி விஷயங்களில் சேருவாங்க, கேம்புக்கும் போவாங்க. அதுவே நீங்கள் கேம்புக்கு போன ஒரு இடத்துல ஒரு அமானுஷ்யத்தை நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, எஸ், அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் என்எஸ்எஸ் கேம்புக்கு போயிட்டு மாட்டிக்கிட்ட 2 பசங்களோட ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். பாலா, குமார் இந்த 2 பசங்களும் சின்ன வயசுலேருந்தே, அதாவது இந்த பாலா, குமார் 2 பசங்களோட அப்பா அம்மா நெய்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ 2 பசங்களுமே எல்கேஜில இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இப்போ எனக்கு கதை அனுப்புனது 9th ஸ்டாண்டர்டில் நடந்த ஒரு விஷயத்த தான். ஆனால் அவங்க 2 பேருமே இப்போது இன்ஜினியராக ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் டாக்டராக இருக்கிறாரு. ஸோ 2 பேரோட பாதையுமே வேறு வேறு. பட் என்கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணவர் பேர் பாலா. அதை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். பாலா, குமார் இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட லூட்டி அடிக்கிறாங்க. அதாவது ஒரு 3 வருஷம் ஒன்றா படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் ஒரே ஃப்ரெண்டு கூட 3 வருஷமே ஒன்றா பழகிட்டோம், படிச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. அதுவே எல்கேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேட்டை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. அதே மாதிரி தான் இவங்க 2 பேருமே சேட்டை பிடிச்ச பசங்களாக இருந்துருக்குறாங்க. ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, அப்புறம் அந்த கிரிக்கெட் விளாட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறது, இந்த மாதிரி நிறையா அவங்களோட லைஃப்பில் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத 2 பீரியட், 2 டீச்சர், ஒன்று மேக்ஸ், இன்னொன்று சயின்ஸ். அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே அதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் மேக்ஸு, சயின்ஸு பிடிக்காது. அதை எப்பட்றா வந்து அதை இக்னோர் பண்ணலான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் என்எஸ்எஸ், என்சிசியில் வந்து சேர்றதுக்கு அவங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்துருக்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே அது ஒரு நல்ல ஆப்ஷனாக, ஏன்னா இக்னோர் பண்ணணும் அப்படின்னா அதை காரணம் காட்டி நிறைய விஷயங்கள் போகலாம், கேம்புக்கெலாம் போகலாம், ஜாலியாக இருக்குண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2 பேருமே என்எஸ்எஸ்ல சேர்ந்துடுறாங்க, பேர் கொடுத்துட்றாங்க. வீட்டில் 2 பேர் பேரண்ட்ஸுமே வந்து எதுக்குடா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் புரட்சிகரமாலாம் பேசியிருக்காங்க. அப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, கிளீனிங் இந்தியா, க்ளீன் பண்ணணும், இந்த என்எஸ்எஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் அப்படி புரட்சிகரமாக பேசியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்க எதிர்பார்த்த ஒரு நாளும் வருதுங்க. என்எஸ்எஸ்ல கேம்ப் அலாட் பண்ணுறாங்க. 3 நாளைக்கு நம்ம வெளியே இருக்கிற ஒரு ஊரில் போயிட்டு தங்கணும், அங்கே இருக்கிற அந்த ஊரை வந்து சுத்திகரிக்க போகிறோம். என்எஸ்எஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து இவங்களோட நாலேஜ் எப்படின்னா, நம்ம போனால் ஊருக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம், 3 நாள் இந்த மேக்ஸ் டீச்சரோட தொல்லை இல்லாமையும், சயின்ஸ் டீச்சரோட தொல்லை இல்லாமையும், அப்பா அம்மாவோட கரைசல் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம்டா, நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட வரனால அழகாக கிரிக்கெட் விளாட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் சொல்லி என்எஸ்எஸ்ஸை பற்றி ஒரு நாலேஜே இல்லாமல் கண்ணை மூடிட்டு அந்த கேம்புக்கு ஓகே நாங்கள் வரோன்னு சொல்லி பேர் கொடுத்துட்றாங்க. இப்போது இவங்க கேம்புக்கு கிளம்பி போகிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாள்லையுமே இவங்க குடும்பம் பட்ட கஷ்டம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த 3 நாள்லையுமே ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்குதுங்க. அந்த 2 பசங்களுக்கு இல்லை, பாலா வீட்டில் அவங்க அப்பா வந்து கீழே ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கால் நடக்க முடியாமல் 3 நாள் ஆகும், எந்திரிச்சு நடக்கிறதுக்கே 3 நாள் ஆகும், ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். குமாரோட வீட்டில் வந்து அவங்க பூஜை ரூம் ஸ்க்ரீனில் விளக்கு, குமாரோட வீட்டில் அவங்க பூஜை அறையில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அம்மா வந்து விளக்கேற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த விளக்கு எங்கேயோ வச்சிருக்கிறாங்க, ஆனால் ஸ்க்ரீன் பக்கத்தில். குமாரோட வீட்டில் அவங்க அம்மா பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வச்சிருக்கிறாங்க. விளக்கேற்றினது பூஜை ரூமில், ஆனால் தீப்பிடிச்சது என்னவோ பக்கத்தில், அதாவது ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் வந்து தீப்பிடிச்சிருக்குது. எப்படி பிடிச்சதுன்னே தெரியல, அது அதிகமாக தீப்பிடிச்சு அந்த வீட்டிலே ஃபுல்லாக புகையாகி ஒரு மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க.
ஸோ இவங்க 2 பேருக்குமே 2 பேரோட அம்மாவுக்குமே என்ன ஒரு விஷயம்னா, இவனுங்க என்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னானுங்களோ, அதாவது இந்த 3 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க வீட்ல. இவங்க 2 பேரும் என்னைக்கு சொன்னாங்களோ, அன்னையில இருந்து தான் நம்ம வீட்ல அடுத்தடுத்து அசம்பாவிதமா நடக்குது. இது ஏதோ எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நேத்து கூட நான் குங்குமத்த வந்து எடுத்து வைக்கும்போது, அந்த சிமினி தட்டி கீழ விழுந்து வீடு முழுக்க குங்குமம் ஆயிருச்சு. இப்போ இந்த 2 பசங்களோட அம்மாவுக்குமே இந்த 2 பசங்களையும் கேம்புக்கு அனுப்புறதுல துளி கூட விருப்பம் இல்ல. அத அந்த பசங்ககிட்டயே சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "எப்பா இதெல்லாம் நடக்கிறது தானப்பா. நீங்க சொல்லி புரிய வைங்கப்பா அம்மாக்கு. அது எப்படிப்பா நான் தனியா போனா பரவால்ல. நான் குமாரும் என் கூட வரான்ல. அவன் பாலாவும் இதே பதில அவங்க வீட்ல சொல்லியிருக்கிறாப்ல." இப்படியே ஒரு வழியா 2 பசங்களுமே அவங்கவங்க அப்பா அம்மாவ வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா 2 பசங்களுக்கும் அப்பாக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. பசங்க தானே 2 பேரும் ஜாலியா போயிட்டு வரட்டும் விடு. அவனுங்களோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி 2 அப்பாக்களும் சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி இங்கேருந்து இந்த 2 பசங்களும் ஒரு வழியா கிளம்புறாங்கங்க. 2 பேர் வீட்லயுமே 2 பேரோட அம்மாவுக்குமே இதுல சம்மதமே கிடையாது. ஆனா அப்பாக்களோட சம்மதத்தால தான் இவங்க 2 பேரும் இப்ப கிளம்பிட்டு இருக்கறனால, அவங்க அம்மாக்கள் 2 பேரும் வெளிய வந்து நின்னு குசு குசுன்னு ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பையன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா அந்த பையனுக்கு வந்துட்டு மேல்மருவத்தூர் அம்மன் கோயில்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் குங்குமம், திருநீர்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு, அதே மாரி அவங்க வந்துட்டு முருகன் கோயில்ல இருந்து நெறைய குங்குமம், திருநீர்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு, "டேய் இதெல்லாம் வச்சுக்கங்கடா" அப்படின்னு சொன்னா, இந்த பசங்க அசால்ட்டு. "இல்லம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா, எதுக்கும்மா? இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் சரி நீ குடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் திருநீர் பூசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. லிஃப்ட்டுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லிஃப்ட் கீழயே இருக்கு. மேல வரவே இல்ல. ஆனா அதுல நம்பர் எல்லாமே இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கீழ செக்யூரிட்டிக்கு ஃபோன் போட்டா, லிஃப்ட் சர்வீஸ்ல இருக்குது. சர்வீஸ் பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் சார் மேல வந்துருவாங்க. 1/2 அன் ஹவரா எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கும்போது, பாலா வந்து கீழ உட்காந்து ஷூ லேஸ் மாட்டிட்டு இருக்கிறாரு. குமார் அத கவனிக்காம பின்னாடி திரும்பும்போது, பாலா மேல இடிச்சு 2 பேருமே உருண்டு போறாங்கங்க 2ண்ட் ஃப்ளோர்ல இருந்து. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு 2 பேரண்ட்ஸும் ஓடி வந்து பார்க்கும்போது, இந்த 2 பசங்களும் அசால்ட்டா எந்திரிச்சுட்டு, கண்டிப்பா இப்ப கீழ விழுந்தத காரணமா வச்சு நம்ம 2 பேரோட குடும்பமும் இங்கேயே உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வலியவும் தாங்கிக்கிட்டு 2 பேரோட அப்பா அம்மா கிட்டயும் சிரிச்சுக்கிட்டே, "அப்பா ஒண்ணும் ஆகலப்பா, ஒண்ணும் ஆகலப்பா. டேய் என்ன பாலா பார்த்து வர மாட்டியா? சாரிடா குமார்" அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருக்கிற மாரி அவங்க கிட்ட காட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. "எப்பா எனக்கு என்னமோ சரியா படல. மேல வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு" சொல்லி 2 பேரோட அம்மாவும் சொல்றாங்க. "ஏம்மா தண்ணி குடிக்கிறதுக்கு எதுக்கும்மா மேல வரணும்? அதான் வாட்டர் கேன்லயே இருக்குல்ல. நாங்க போற வழியில குடிச்சுக்கிறோம்னு" சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமா பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்கங்க. இப்ப பாலாவும், குமாரும் அவங்களோட ஸ்கூல் கேம்பஸ்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் இன்னும் வரல. அவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 18 பசங்க, 20 பசங்க கிட்ட எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காகவும், இன்சார்ஜுக்காகவும். அதாவது இந்த ஸ்கூல்ல இருந்தே ஒரு சார வந்து அனுப்புவாங்க. ஒரு ப்ரொஃபஸர வந்து இன்சார்ஜுக்கு அனுப்புவாங்க இல்லையா? அவருமே இன்னும் வரல கேம்பஸ்க்கு. இப்போ பாலாவும், குமாரும் வந்தே 1/2 அன் ஹவர் ஆகுது. என்னடா இது 1/2 அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் காணோம்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாருமே சொல்லியிருக்கானுங்க, "1/2 அன் ஹவரா? நாங்க வந்து 1 ஹவர் ஆகுதுடா. இன்னும் வரலடா யாருமே. நம்ம மட்டும் தான் வந்திருக்கிறோம்." செக்யூரிட்டி கிட்ட கேட்டா அவருமே எதுவும் பதில் சொல்ல மாட்றாரு. "இருப்பா, இருப்பா வண்டி வந்துரும்ன்னு சொல்றாரு. பேசாம வீட்டுக்கே கிளம்பி போயிரலாம்ன்னு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவனுங்க 2 பேருக்குமே டிசப்பாயின்ட்மென்ட் ஆகுது. என்னடா இது வீட்லருந்து கிளம்பும்போதே தடங்கல் ஆச்சு. ஒருவேளை அம்மா சொன்ன மாரி நம்ம தண்ணி உட்காந்து குடிச்சிட்டு வந்திருந்தா, பஸ் வந்திருக்குமோ என்னவோன்னு சொல்லி நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பாலா. குமார் சொல்றாப்ல, "ஏய் விட்றா இதெல்லாம் இயல்பு தான். நம்ம ஒரு டூருக்கு போறோம்னா, சில விஷயங்கள்லாம் தடங்கல் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ற?" அதாவது டூராம். என்எஸ்எஸ்க்கு போறதே டூருங்கிற மாரி அவர் சொல்லியிருக்கிறாப்ல. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுங்க. நெறைய பேர் தூங்கவே செஞ்சுடுறாங்க பசங்கலாம். ஏன்னா இவங்க கிளம்புறது ஈவினிங் டைம்ல தான் கிளம்புறாங்க. நைட் அந்த கேம்புக்கு போற மாரி தான் பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல இருந்து. பஸ் வரதுக்கே இன்னும் ஏன்டா ஈவினிங் 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறானுங்க. கரெக்ட்டா ஒரு பையன் கத்துறான், "பஸ் வந்துருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பஸ் வருது உள்ள. இப்ப அந்த பஸ்ஸ பார்த்தோனேயுமே குமார், பாலா மட்டும் இல்லங்க. அங்க இருந்த எல்லா பசங்களுமே ஜாலியாயிடுறானுங்க. பஸ் வந்துருச்சுடா, சூப்பர்ரா சூப்பர்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே மேல போய் ஏறுனதுக்கு அப்புறம் வண்டி எடுக்கவே இல்ல 5 நிமிஷமா. "என்னண்ணே வண்டி எப்பண்ணே எடுப்பீங்கன்னு?" கேட்டா, "எப்பா இன்சார்ஜ் சார் வரணும்லப்பா" அப்படிங்கிறாங்க. அவரு இன்னும் வரலையா? அவரு பஸ்லயே வந்திருப்பாருன்னு நெனச்சோம். அவரு இல்ல போற வழியில எங்கேயாவது கூட்டுப்பீங்கன்னு நெனச்சோம். அவரு எப்ப வந்து இன்னும் எப்ப எடுக்குறது? இப்பயே இருட்ட போதுண்ணே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுருக்காங்க பசங்கலாம். அப்ப அவரு பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. ஆக்சுவலா இன்சார்ஜா இங்க வர வேண்டிய சார் வந்து வேற ஒருத்தர். ஆனா இப்ப வந்திருக்கவரு வேற ஒருத்தர். அவர பார்த்தோனேயுமே பசங்க எல்லாருக்குமே ஒரு மாரி டிசப்பாயின்ட்மென்ட் ஆகுது. ஏன்னா இன்சார்ஜா வரப்போற சார் வந்து கொஞ்சம் ரொம்ப பெட்டா இருப்பாராம். அவருக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்களாம். இந்த சாட்டை படத்துல வர சமுத்திரக்கனி சார் மாரி ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருப்பாங்களாம். அதனால தான் மோஸ்ட்லி நெறைய பசங்க என்எஸ்எஸ்க்கு வரதுக்கே ஒத்துக்கிட்டாங்களாம். இப்போ வந்திருக்கிறவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான வாத்தியாராங்க.
அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம், அடிக்கலாம் செய்வாராம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்கனால இருக்கிற 20 பேருக்குமே மூஞ்சி செத்து போகுது. என்னடா இது இவர் வந்திருக்கிறாரு, இந்த ஆள் நம்மளை ஜாலியாகவே இருக்க விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கோடு உட்காந்துருக்குறானுங்க. ஒரு வழியாக கேம்பஸ்லேருந்து பஸ்ஸு மூவ் ஆகுதுங்க. இப்போ பாலாவும் குமாரும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி லாஸ்ட்டாக தான் உட்காந்துருக்குறாங்க பஸ்ஸில். உட்காந்துருக்கும்போது பஸ் மூவ் ஆன உடனே எப்பா டே யார் வந்தால் என்னடா, நமக்கு இந்த ட்ரிப் வந்து ஜாலியாக இருக்க போகுது அவ்வளோதான் சொல்லி வாயை மூடும்போது ஸ்கூல் கேட்டை கூட தாண்டலைங்க. கரெக்டாக கேட்டை தாண்டி 2 டயர் தான் வெளியே போயிருக்கு. பஸ்ஸு பிரேக் டவுன். அகைன் எல்லா பசங்களையும் கீழே இறங்க வச்சு அவனுங்க எங்கே போய் படுத்து தூங்க போனானுங்க இல்லையா, அதே கேம்பஸில் போய் எல்லாரையும் உட்கார வச்சு மறுபடியும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி மூஞ்சி செத்து போகுது பசங்களுக்கு. என்னடா அது எரிச்சலாக வருது, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்போ போனதுக்கப்புறம் ஏன்னா என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தெரியும், 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு 6 மணிக்குள்ளே ரெடியாகி 6:30 மணிக்குள்ளே ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணுமா. அந்த ஒரு காரணத்தினால ஆல்ரெடி சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா கேம்புக்கு வரதில்ல, அந்த சீனியர்ஸ் பசங்க எல்லாம் அந்த ஜூனியர்ஸ் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயமா. ஆல்ரெடி நம்ம போய் தூங்குறதே லேட்டுனா காலைல எப்படிடா எந்திரிக்க முடியும், மொதல் நாள் வெறுப்பாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூல் நிர்வாகம் வந்து மறுபடியும் ஒரு பஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி அவங்க கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட 7 மணி ஆயிருக்குதுங்க ஸ்கூல்லேருந்து கிளம்புறதுக்கே. இப்போ பஸ்ஸில் இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி மயான அமைதிங்கப்பாங்கங்க, ஒரு பாய்ஸ் ட்ரிப் மாதிரியே இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்கிறானுங்க எல்லாருமே. இப்போ அந்த வந்திருக்கிற ஸ்டாஃப் வந்து கேட்குறாரு, ஏன்டா எல்லாரும் ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளைமா அமைதியாக உட்காந்தே இருக்கீங்க, ஓ வெளியே வரீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்கன்னு பார்த்தா யாருமே ஒரு மாதிரியா இருக்கீங்களடா, என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே சொல்லியிருக்கிறானுங்க. அப்படிலாம் இல்லைடா தம்பிங்களா, வெளியே வந்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு இருந்துக்கோங்க, நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக தான் விட்டுறேன், நீங்கள் மட்டும் ஜாலியாக வாங்க, அதுக்குன்னு எல்லாம் மீறிடாதீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இவர் சொன்னதோ என்னவோ நம்ம பசங்களை சும்மாவே வந்து கையில் பிடிக்க முடியாது, இவர் வேற பர்மிஷன் கொடுத்தோன்னே எல்லாம் தங்குன்னு ஆட ஆரம்பிச்சிடுறானுங்க. பஸ்ஸே ஒரு 2 நிமிஷத்துல வந்து ஒரு வானர கூட்டங்களோட இருப்பிடம் மாதிரி ஆயிடுது. இப்போது ஒரு பையன் கேட்குறான், சார் ஏன் சார் மாரிமுத்து சார் வரல, நீங்கள் ஏன் சார் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்ன அந்த பதில் அந்த பஸ்ஸையே மறுபடியும் மயான அமைதிக்கு கொண்டு வருதுங்க. என்ன அப்படின்னா, மாரிமுத்து சாருங்கிறவர் தான் இந்த பஸ்ஸில் வர வேண்டியது பசங்களோட சொன்னேன் இல்லையா, அவர் மத்தியானம் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கிறாருங்க ஸ்கூலுக்கு வரதுக்காக. கிளம்பி வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கிறாரு. ஸ்கூலுக்கு வர வழியில் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறார். இதை சொன்ன உடனேயுமே எல்லா பசங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து நம்ம குமாருக்கும் பாலாவுக்கும் வந்து மனசுக்குள்ளே ஒன்று ஓடுது. இப்போ தான் என்னடா அது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, இந்த ஸ்கூல்லேருந்து நம்ம இந்த கேம்ப் என்னைக்கு அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி வீட்டில் சொன்னோமோ, நம்ம வீட்டில் எல்லாமே நெகட்டிவ் தான். அடுத்தடுத்து அவங்க அப்பா கீழே விழுந்ததாக இருக்கட்டும், அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி குங்குமச்சிமில் கீழே விழுந்ததுலேருந்து எல்லாமே, இவனுங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது கீழே விழுந்தது வரைக்கும் எல்லாமே இப்போ அவனுங்களுக்கு ரீகால் ஆகுது. இப்போ தான் நம்ம பசங்களோட மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு பயம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ பஸ் அந்த கிராமத்து எல்லைக்குள்ளே நுழையும் போதே சரியான காத்தாங்க, அடித்த காற்றுல ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த டிரைவருக்கே ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி இடமே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி புழுதி காற்று மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நைட்டு 8 மணிக்கு சரியான காற்று, மின்னல் வெட்டி லைட்டாக மழையும் தூர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ரொம்ப மழை பெய்யலையா, லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த போஸ்ட் லைட்லாம் அவ்வளோவா கிடையாதாங்க, அந்த ஊர் என்ட்ரியில் வந்து அவ்வளோ போஸ்ட் மரம்லாம் கிடையாதான். ஆனால் நிறைய வீடுங்கள்லாம் அங்கங்கே இடிஞ்சு போய் கிடக்குது, அதை பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு. அதை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு இந்த ஜாம்பீஸோட இடத்துக்குள்ளலாம் நம்ம ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா ஊரோட என்ட்ரியே. எல்லாம் ஏதோ பாலடைஞ்ச பங்களமாக இடிஞ்சு போய் ஒரு மாதிரியா இருந்திருக்கு, வினோதமாக இருந்திருக்கு. இந்த பசங்கள்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே தான் வரானுங்க. இப்போ டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பேப்பர் வந்து முன்னாடி ஒட்டி இருக்குதுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நினைவஞ்சலி போஸ்டர். அதை பார்த்தோன்னே டிரைவர் வந்து பஸ்ஸை நிப்பாட்டி இருக்கிறாரு. நிப்பாட்டின உடனேயும் அந்த முன்னாடி இருக்கிற அந்த வைப்பரை போட்டோடனையும் இந்த விஷயத்தை வந்து முன்னாடி இருந்த பசங்களாம் கவனிச்சிருக்கிறானுங்க. இப்போ இந்த போஸ்டர் வந்து முன்னாடி விழுந்த உடனே டிரைவர் கூட உட்காந்துருப்பானுங்க இல்லையா, நிறைய பசங்களாம் அந்த டிரைவர் கூட வந்து வண்டி ஓட்டமாக முன்னாடி உட்காரணும்னு ஆசைப்படுற பசங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி அவனுங்க கத்திருக்கிறானுங்க, அம்மா அப்படின்னு கத்துன உடனே பின்னாடி இருக்கிறவங்க பயந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து விழுந்துச்சு சார், கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னும் இன்னுமே பக்குன்னு ஆகுதுங்க. இப்போ பாலாக்கும் குமாருக்கும் மனசில் என்ன ஓடுது அப்படின்னா,
நம்ம தான் ஒரு மாதிரி இருக்கோம்னா, ஏன் இந்த பஸ்ஸில இருக்கிற 22 பேருமே வந்து ஒரு மாரியா இருக்கிறாங்க? இன்க்ளூட் சார் முதற்கொண்டு ஒரு மாரியாவே இருக்கிறாரு. என்னடா இது ட்ரிப்பே ஒரு மாரி நெகட்டிவ் வைபா இருக்கே! ஒரு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்தோம். இன்னும் இந்த இடத்துக்கே போகல இவ்ளோ நெகட்டிவா இருக்கு. இப்போ ஒரு வழியா ஊர்க்காரங்க அனுப்புன லொகேஷன்ல பஸ் போய் நிக்குதுங்க. பஸ்ஸில இருந்து யாருமே இறங்கலங்க. எல்லாவனுமே ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஒரு மாரி அமானுஷ்யமா பயந்து போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னன்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் கூட இருந்தார் இல்லையா? அவரு எட்டி பார்க்குறாரு. இவங்க தங்க போற இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மண்டபம். அந்த மண்டபம் வந்து சத்திரம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஊர் சைட்லாம் வந்து சத்திரம்ன்னு சொல்லுவாங்க. பெரிய ஏசி மஹாலோ அந்த மாரிலாம் இருக்காது. தனியா ஒரு ஸ்டாண்ட் அலோன் பில்டிங் மாரி இருக்கும். கமர்ஷியல் ஸ்பேஸ் மாரி உள்ள வந்து இடம் விட்டு மேடை மாரி வச்சிருப்பாங்க. அதில மணமகள் அறை, மணமகன் அறை, ஒரு 4, 5 பாத்ரூம் இருக்கும். மேல வந்து மொட்டை மாடியில வந்து சீட்டாடுறதுக்கு இடம் அந்த மாரிலாம் விட்டு வச்சிருப்பாங்க. இதே மாதிரி செட்டப்ல ஒரு இடங்க. இவங்க தங்க போற கேம்ப் இங்க தான். இத பார்த்தோனயுமே பசங்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுருக்குதுங்க. ஏன்னா அதோட லுக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு கருகி போன இது மாரி அங்கங்க கருப்பு கருப்பா, வெளியலாம் வந்துட்டு ஒரு மாரி மெயின்டனன்ஸ் இல்லாம ஒரே ஒரு லைட்டு, அதுவும் மங்கி மங்கி எரிஞ்சிருக்குதுங்க. லைட்டே மஞ்சள் தான். அதுலயும் மங்கலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு லைட்டிங்ல ஒரு பில்டிங்குங்க. அது பக்கத்திலேயே வந்து ஒரு கிணறுங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா வயல்வெளி, காடு, காட்டுப்பகுதி. அங்கங்க வீடு. அங்கங்க எங்கேயாச்சும் தான் ஒரு வீடு. இதுதான் அவங்க தங்க போற கேம்ப். இப்போ வேற வழியே கிடையாது. இவங்க இங்க தான் தங்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பசங்க எல்லாரையும் ஸ்டாஃப் வந்து உள்ள போங்கடா எல்லாரும் உள்ள போங்கன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ள அனுப்பிடுறாங்க. பொதுவா அந்த என்எஸ்எஸ் கேம்ப், என்சிசி கேம்ப்க்கு போறவங்களுக்கு வந்து பஸ் வந்து ஸ்கூல்ல இருந்தோ இல்ல காலேஜ்ல இருந்தோ அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, 3 நாள் அவங்க அங்க தான் தங்க போறாங்க அப்படின்னா, அந்த பஸ் வந்து அவங்கள எல்லாம் டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போயிடும். அதே மாதிரி தான் எல்லா பசங்களையும் இறக்கி விட்டுட்டு, இப்போ பஸ் டிரைவர் வந்து பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. ஸ்டாஃப் வந்து அவங்க உள்ள எல்லா பசங்களும் வந்து உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம்டா, ரெஃப்ரெஷ் ஆகணும்னா ஆயிக்கங்க. நான் வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து கால் பண்ணியிருக்கிறேன். ஊர்லேருந்து ஒரு 4 பேர் வருவாங்க. ஊர் சம்மந்தப்பட்டவங்க ஒரு 4 பேர் வராங்க. உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. சாப்பிட்டுட்டு தூங்கலாம். வெள்ளன தூங்கணும். காலையில வந்து 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்பதான் பாலாக்கும், குமாருக்கும் தூக்கி போடுது. என்னது 4:30 மணிக்கு எந்திரிக்கணுமா? கேம்புக்கு வந்தா ஜாலியா இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா, இவரு என்னடா 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்றாருன்னா, 4:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஸ்பாட் ஒர்க் பண்ணுவாங்கங்க. அங்க அந்த இடத்துக்கே போயிட்டு, இந்த கருவேலன் செடிய வெட்டுறது, அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற தேவையில்லாத செடிகள், இந்த இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி, அந்த கிரவுண்டே கிளீன் பண்றது, சுத்தமா வச்சுக்கிறது தான் அவங்களோட ஒரு ஒரு கேம்ப்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் இவங்களலாம் கூட்டு வந்திருக்காங்க. இதுவே என்னன்னு தெரியாம தான் சில பசங்கலாம் வருவாங்க. நானும் இந்த மாரி என்னோட ஸ்கூல் டைம்ல போயிருக்கிறேன். நீங்களும் அந்த மாரி போயிருக்கீங்கன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ எல்லாருமே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து அவரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் தூங்குறேன்டான்னு சொல்லிட்டு தூங்குறாருங்க. 4 பாத்ரூம்ல 25 பசங்க எப்படிங்க போய் ரெஃப்ரெஷ் ஆக முடியும்? அதனால என்ன பண்றானுங்க அப்டின்னா, 4 பேரா போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில எழுப்பி விடுங்கடா, ஊர் தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா, எழுப்பி விடு அப்படிங்கிற மாரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கல, ஒரு மாரி கண்ண அசந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த பசங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, வெளிய எக்ஸ்ப்ளோர் பண்றானுங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போவானுங்க இல்லையா? அந்த மாரி அந்த அந்த இவங்க தங்க போற கேம்ப சுத்தி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேரா டீமா பிரிஞ்சு அங்கிட்டு, இங்கிட்டு சுத்துறானுங்க. இப்ப பாலாவும், குமாரும் அந்த மண்டபத்திலருந்து வெளிய வந்திருக்கிறாங்க. வெளிய வந்து நின்னுக்கிட்டு, இந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே நின்றுருக்கிறாங்க. என்னடா இது ஒரு மாரியா இருக்குது. நம்ம கொஞ்சம் தங்குற இடம் வந்து உள்ளலாம் நீட்டா தான் இருந்திருக்கு. ஆ ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கூல்ல பண்றாங்க அப்டின்னா, ஊர்க்காரங்களுமே வந்து பொறுப்பேத்துப்பாங்க. நம்ம போற இடத்த வந்து சுத்தமா வச்சுக்க தான் நம்ம போறோம். அப்ப நம்ம தங்குற இடத்த எவ்வளோ சுத்தமா இருக்கும், அப்படிங்கிற மாரி தான் குடுப்பாங்க பொதுவாவே ஊர்ல. இப்போ இவங்க ஒரு 1 வாரத்துக்கு அப்புறமா போ வேண்டிய கேம்ப் வந்து, இல்ல ஆனுவல் டே வரனால முன்னாடியே நம்ம பண்ணிர்லாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் நிர்வாகம் வந்து அவசர அவசரமா கேட்டனால தான், ஊர்லேருந்து இப்ப இந்த பில்டிங் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. பாலாவும், குமாரும் பக்கத்துல இருக்கிற கிணற போய் பார்க்க போறாங்க. கிணறு பார்த்தீங்க அப்படின்னா, மேல வந்து இந்த ஜல்லடை மாரி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த படையப்பா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு மூடி மாரி இருக்கும். அந்த மாரி போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கன போய் கிட்டக்க நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. தூரத்துலருந்து ஒருத்தர் கத்துறாரு. "ஏய் தம்பி! யாருப்பா நீங்க? அங்கலாம் நிக்கக்கூடாதுப்பா. அங்கிட்டு போங்கப்பா" அப்படிங்கிறாரு. உடனே அந்த அந்த சத்தத்த கேட்ட உடனேயுமே இவனுங்க 2 பேரும், சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறானுங்க. இப்ப பாலாவும், குமாரும் மொட்டை மாடிக்கு போறாங்க. அந்த பசங்க மட்டும் இல்லங்க. கூட அந்த நெறைய பசங்களும் மொட்டை மாடில தான் உட்கார்ந்துருக்கானுங்க. இப்ப பாலாவும், குமாரும் மொட்டை மாடிக்கு போம்போது, தூரத்துல பார்க்குறானுங்க. இந்த மொட்டை மாடிலருந்து பார்த்து அந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மாரி ரொம்ப பயங்கரமா இருந்திருக்குதுங்க. நைட் நேரம் பார்த்தா, பொதுவா கிராமத்துல வந்துட்டு, இந்த வயல்வெளி பகுதியெல்லாம் பார்த்தா, நைட் நேரம் தான் அந்த பூச்சி சவுண்ட் ஒண்ணு கேட்கும். அந்த சவுண்டுக்கும், அந்த அட்மாஸ்பியருக்குமே ஒரு மாரி பயத்த கெளப்பும்.
அதே மாதிரி தான் மேலே நின்றுக்கிட்டு நிறைய பசங்க, அதுவும் இந்த பொதுவாக அந்த டூருக்கோ இல்லை இந்த மாதிரி கேம்புக்கு போகிற இடத்துல நமக்குன்னே ஒரு 4 பேர் வருவானுங்க, இந்த பேய் கதை சொல்லுவானுங்க இல்லையா, அந்த பசங்களாம் மேலே நின்று ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து கதையடிச்சு விட்றானுங்க. இந்த ஊரில் வந்துட்டு பேய் இருக்குதாண்டா, அந்த வயல்வெளியில் தான் ஒருத்தர் வந்து தூக்கு மாட்டி செத்தாராண்டா, நான் அங்கே தான்டா ஒருத்தர் டெய்லி நைட்டு வருவாராண்டா, நாங்கள் ஆல்ரெடி இந்த ஊருக்கு வந்திருக்கோம். சீனியர்ஸ்லாம் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்களாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறானுங்க ஜூனியர்ஸை பயம்புறுத்துற மாதிரி. இந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும்டா, நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு விட்டுருங்க, சார் திட்டுவார், நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம், நாளைக்கு நைட்டு வந்து நம்ம ஒரு கேம் இருக்குது நம்ம விளாட்லான்னு சொல்லி சீனியர் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது கீழே வந்து சார் கத்துறா, டேய் வாங்கடா எல்லாரும் வாங்கடா, ஊர்லேருந்து வந்துருக்குறாங்கடா எல்லாரும். இவனுங்க எல்லாம் கீழே போயிடுறாங்க. பாலாவும் குமார் மட்டும் மேலே இருந்து இவனுங்க மண்டைக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, இவனுங்களுக்கு நடந்த எல்லா நெகட்டிவோட சேர்த்து இந்த சீனியர்ஸும் சொன்னோன்னே, ஏன்னா நம்ம ஆட்கள் புதுசு இல்லையா கேம்புக்கு, இந்த சீனியர்ஸ் சொன்னதை வச்சு அப்புறம் எதுக்குடா இங்கே கூட்டு வந்தாங்க, நம்ம ஸ்கூலில் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்டா, எதுக்குடா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்குதுங்க. சரியான சத்தங்க, சரியான சத்தம். ஒரு ஒரு மாதிரி ஒருத்தர் கத்துற சத்தம்லாம் கேட்குது. ஏய் ஏய் ஊயின்லாம் கத்துறாங்க. ஒரு மாதிரி நெருப்புலாம் எரியுது. தூரத்தில் இருக்கும்போது இவனுங்க பார்க்குறானுங்க. பார்த்துட்டு அது என்னன்னே தெரில. அந்த இடத்துல யாரோ அருவாளை வச்சுட்டு நிற்கிற மாதிரியே இருக்குது. அங்கே நான் தூரமாக ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. மணி சத்தம்லாம் கேட்குது. ஆனால் இவனுங்க சார் கூப்பிட்டாங்கனால அவசர அவசரமாக கீழே ஓடி வந்துடுறாங்க. இப்போது ஊர் தலைவர், நாட்டாமை எல்லாருமே ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபுல்லாக வெஜிடேரியனுங்க. இட்லி, சாம்பார், சட்னி, வடை. இதை பார்த்த உடனேயும் நம்ம பாலா அவருக்கும் குமாருக்கும் வந்து மூஞ்சில் அடிச்சிருச்சு. இந்த இட்லி சாம்பார் வடையை சாப்பிட்றதுக்காடா ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுமே ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுறானுங்க. அப்போ தான் வந்து அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே தங்க போகிறது 3 நாள். 3 நாளுமே இங்கே நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது. நான்வெஜ்ஜை யூஸ் பண்ணவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. நாங்கள் வந்து ஊருக்கு பக்கத்துலேயே, அதாவது ஊருக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு இடம் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கூல் நிர்வாகம் வந்து இந்த மாதிரி வேகமாகவே நாங்கள் பண்ணணும்னு சொன்ன காரணத்தினால அங்கே வேறு ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது முடியறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். நம்ம ஊரில் வேற அம்மனுக்கு திருவிழா வரப்போகுது, அதனால தயவு செஞ்சு யாருமே நான்வெஜ் சாப்பிட வேணாம் சார்னு சொல்லிட்டு சாருக்கிட்ட சொல்லியிருக்காரு. பசங்கக்கிட்டையும் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே பசங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ தாண்டா வந்து இறங்கணும், எங்கள் அம்மா இன்றைக்கி தான் கறி குழம்புலாம் வச்சுருந்தாங்க, நான் கேம்பில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் போன்னு சொல்லிட்டு அசால்ட்டாலாம் வந்தேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே பசங்களாம் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாஃப் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த நாட்டாமையும் ஏதோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இவர் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறாரு. யார், இந்த ஸ்டாஃபாக வந்திருக்கார் இல்லையா, அவர் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சார் முதலே சொல்ல மாட்டீங்களா அப்படி இப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறாரு. அதுக்கு அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டு என்னென்னமோ பேசி தனியாக இது பண்ணியிருக்காங்க. இதை பாலாவும் குமாரும் கவனிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஊர் தலைவர் வந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஊர் தலைவர் வந்து ஊர்க்காரங்க 2 பேரை இங்கேயே விட்டுட்டு போகிறாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பாக. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு போகிறோம் அப்படின்னா ஊர் தலைவர் மூலயமா ஒரு 2 பேர் 4 பேர் நம்ம கூடயே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு 2 பேர் இவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ நைட்டு இட்லியை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மூட் அவுட்டில் வந்து எல்லாரும் உட்காந்து ஆளாளுக்கு ஒரு கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த சீனியர்ஸ்லாம் வந்து பேய் கதை பேசுகிறப்போ அந்த ஊர்க்காரங்க 2 பேரும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஊர்க்காரங்க 2 பேரும் அந்த சார் இருக்கார் இல்லையா, அவங்களோட சாரும் தான் மொத்த அந்த டபரா செட்டு, அந்த இட்லி கொண்டு வந்த பொருட்கள், இந்த சாமான் செட்டெல்லாம் கொண்டு போய் ஊரில் வச்சுட்டு வருவாங்களாம். அவங்களுக்கு ஹெல்ப்பாக சாரும் போவாராம். அந்த நேரத்தில் ஒரு சீனியர் வந்து இன்சார்ஜாக இங்கே விட்டுட்டு போயிடுவாராம். அந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது இந்த சீனியர் பையன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடியே உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துலேயே உட்காந்து பேய் கதை வந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அப்போது இந்த 2 பேர் ஊர்க்காரங்களாம் வந்து ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துட்டு, தம்பி இந்த இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பேய் கதைலாம் பேசாதீங்கப்பா, ஒரு மாதிரியா இருக்கும், உங்களுக்கு தான் ஆபத்து, நீங்கள் போய் உள்ளே படுத்து தூங்குங்க, சாப்பிட்டீங்கன்னா உள்ளே போயிருங்க, வெளியே இந்த மாதிரி நிற்காதீங்க இருட்டலலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த சீனியர் பசங்களாம் சும்மா இருக்காம, அண்ணே நீங்கள் பேய் எதனா பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு உங்களோட அனுபவத்தில் எதனா பேய் கதை இருந்ததுன்னா சொல்லுங்கண்ணே கேட்போன்னு சொல்லும்போது, அவர் சுற்றி முற்றிலும் பார்த்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி சொல்லுங்கண்ணே, நான் என்னண்ணே இங்கே தானே இருக்க போகிறீங்க 3 நாள், சொல்லுங்கண்ணே அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி அவர் சொல்ல வந்திருக்கிறாரு. அதாவது தம்பி ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஏய் அப்படின்னு ஒரு சத்தங்க. அங்கே பார்த்தா சாரு, ஏன்டா அங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க எல்லாரும், வாங்கடாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக எல்லாரையும் சொன்னோனையும் இவர் ஊர்க்காரங்க 2 பேரும், ஆமாம் சார் நாங்கள் சொன்னோம் போய் தூங்குங்கன்னு சொன்னோம், பசங்களாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க, இவனுங்க இப்படி தான் கொஞ்சம் லூஸில் விட்டோன்னா ரொம்ப இது பண்ணுவானுங்க, ஸ்ட்ரிக்ட்டுங்கிறதே மறந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடுவானுன்னு சொல்லி கத்திட்டு அவங்க எல்லாரையும் உள்ளே போய் படுத்து தூங்க சொல்லியிருக்கிறாருங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே லைனாக படுத்து தூங்கிடுறாங்க. அந்த மண்டபத்தில் வரிசையாக படுத்து தூங்குறாங்க எல்லாருமே. 25 பசங்களும் சாரும் ப்ளஸ் அந்த ஊர்க்காரங்க 2 பேரை விட்டு போனார் இல்லையா தலைவர், அவங்க 2 பேர் மொத்தமாக எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குங்க. இந்த பசங்க 2 பேருக்குமே தூக்கம் வரல. பாலா வந்து குமார் காதை கடிக்கிறாப்புல, டேய் வாடா எல்லாரும் தூங்கிட்டாங்க, வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்,
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்டா வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு பாலா. கதவு வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. பூட்டுலாம் போடல. நம்ம திறந்துட்டு வெளிய போய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்டா. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே அட்வென்ச்சர்ஸா அந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாரி ஆட்கள் தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. மெதுவா எந்திரிச்சு ஒவ்வொருத்தரையா தாண்டி தாண்டி போறாங்க. சார பார்க்குறாங்க. சார் செம மட்டையாங்க. அவர் நல்லா கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கதவு கிட்டக்க வந்துடுறாங்க. கிட்டக்க வந்தோனே சுத்தி பார்த்துட்டு கதவ திறக்க போகும்போது, கதவ யாரோ தட்டியிருக்கிறாங்க. இந்த 2 பசங்களும் ஹார்ட் அட்டாக் வர மாரி ஆயிருச்சாங்க. அமைதியா இருக்கிற இடத்துல திடீர்னு டம 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 டமன்னு இந்த மாரி சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த பசங்களுக்கு? அங்கருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து யாராச்சும் எந்திரிச்சிட போறாங்கன்னு ஓடி வந்து அவங்க இடத்துலயே படுத்திருக்கிறாங்க. எல்லாம் அடிச்சு விழுந்து தூங்குறாங்களாம். அந்த சத்தம் கேட்குது யாருமே எந்திரிக்கலையாம். இந்த ஊர்க்காரங்க 2 பேர் படுத்திருக்காங்க இல்லையா? அவங்க மட்டும் ஒரு 2 பேர் எந்திரிச்சிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச மெதுவா பார்த்துட்டு, அங்கருந்து ஒரு குறட்டு கத்தி வச்சிருக்க அந்த ஒரு கட்ட மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அத எடுத்துட்டு 2 பேரும் வெளிய போயிருக்கிறாங்க. கதவ திறந்துட்டு வெளிய போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா ஆளையே காணோமாம். இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா முழிச்சிருந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள அவங்க 2 பேருமே உள்ள வந்து கதவு மூட்டு வந்து படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இவங்களும் இதுக்கு மேல நம்ம முழிச்சிருந்தோம்னா சரியா இருக்காது. என்னடா இது யாரு இந்நேரத்துல வந்து கதவ தட்டுனா என்னன்னு ஒண்ணும் புரியாமயே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிர்றாங்க. இப்போ காலையில ஒரு 4:30 மணி ஆகுது. எல்லாருமே எழுப்பி விடுறாங்க. சார் வந்து எல்லாரையும் எழுப்பி விட்டு, "டேய் எல்லாரும் கிளம்புங்கடான்னு" சொல்லிட்டு 5 மணிக்கு அவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு போறாங்க. கருவேல மரம், கீழ இருக்கிற அந்த தேவையில்லாத செடிகள், கொடிகள், அந்த குளத்த தூர்வார்றது, அந்த இந்த மணல் எல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல குமிக்கிறது, இந்த மாரி எல்லா வேலையும் பார்த்துட்டு செம்ம டயர்டா காலையில ஒரு 8:30 மணிக்கு வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வராங்கங்க. ரிட்டர்ன் வந்து எல்லாம் குளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட வராங்க. இப்பயும் வெஜிடேரியன் தான். அதே இட்லி, சாம்பார், வடை, எக்ஸ்ட்ரா ஒரு பூரி ஒண்ணு போட்டிருந்துருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் மேலே போய் மொட்டை மாடில நின்னு பார்த்துருக்குறாங்க. நைட்டு பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? தூரத்தில ஏதோ ஒரு வெளிச்சம் எரியுது. நெருப்பு மாரி தெரிஞ்சது. மணி அடிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு இல்லையா? மேல மொட்டை மாடில நின்னு பார்க்குறாங்க பாலாவும், குமாரும். பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு கருப்பசாமி கோயிலுங்க. தூரத்தில ஒரு ஒரு 800 மீட்டர் கிட்ட தூரத்தில வந்துட்டு ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு. அங்க தான் அவங்க பார்த்த அந்த சத்தம், வெளிச்சம் எல்லாமேங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பசங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ற மாரி சார் கிட்ட போய் கேட்குறாங்க. "சார் மத்தியானமாச்சும் எதனா நான்வெஜ் போடுவாங்களா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டு யாருமே பார்த்தது இல்லையாங்க. செம்ம கத்து கத்தியிருக்கிறாரு. "ஏன் நான்வெஜ் இருந்தா தான் சாப்பிடுவீங்களா துரைங்கலாம்? போங்கடா முதல்ல" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருக்கிறாரு. இந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு மாரி டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்கு. அப்ப இவருக்கு தெரியாம ஈவினிங் வரும்போது வெளிய வந்து சிக்கன் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம்டா. இல்ல எதனா ஒன்றா நான்வெஜ் வெளியவே சாப்பிட்டு வந்துருவோம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்றானுங்க. அன்னைக்கு ஈவினிங்கா ஒரு 4:30 மணிக்கு வெளிய போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊர்லேருந்து அந்த ஊருக்குள்ளலாம் போயிட்டு ஊர் தலைவர் வந்து எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. என்எஸ்எஸ்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்கப்பா. நம்ம ஊரை வந்து சுத்தம் பண்ணுறக்காண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி சொல்கிற விதமாக ஒரு கூட்டம் கூட்டி எல்லாம் முடிஞ்சு ஒரு 4:30 மணிக்கு அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சிக்கன் பக்கோடா கடை. சிக்கன் பக்கோடா கடையில் ஒருத்தர் நல்லா ஈரல் அது இதுன்னு வறுத்து வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ பாலாவும் குமாரும் அதை கவனிச்சுட்டு சிக்கன் பக்கோடா கடையை பார்த்த உடனேயுமே பாலாவும் குமாரும் போயிட்டு, "அண்ணே என்னண்ணே எங்கள் அம்மன் கோயிலுக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க. நீங்கள் என்ன இப்போ சிக்கன் பக்கோடாலாம் போட்டுட்ருக்கீங்க? யாருப்பா சொன்னது? இப்போ இல்லையேப்பா, அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கேப்பா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாலாவுக்கும் குமாருக்கும் ஒன்றுமே புரியலை. அந்த சிக்கன் பக்கோடாவை சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேருந்து சார் கத்துறாரு, "டேய் எங்கடா இருக்கீங்க எல்லாரும் வாங்கடா வாங்கடான்னு" சொல்லி. ஏன்னா எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுங்க வேற வழி இல்லாமல் இந்த 2 பசங்களும் பாலாவும் குமாரும் கூட இன்னொரு 2 பசங்க இந்த சிக்கன் பக்கோடா வந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு எல்லாருமே எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதே இட்லி, சாம்பார், வடை. ஸோ சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் அவருமே சொல்லும்போது இதை ரொம்ப சலிப்பாக தான் சொன்னார். எல்லாருமே உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 பேர் மட்டும் மொட்டை மாடியில் உட்காந்து சிக்கன் பக்கோடாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிக்கன் பக்கோடாவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே ஒரு அழுகிற சத்தம் கேட்டது. அந்த கிணறு சொன்னேன் இல்லையா? அந்த கிணத்து மேலே ஏதோ ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. மேலேருந்து பாலாவும் குமாரும் பார்க்குறாங்க. யாரா அந்த பிள்ளை இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு? யாருமே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே மண்டபத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருமே கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த குழந்தைய காணோம். அந்த கிணத்து மேலே உட்காந்து அந்த குழந்தை அங்கே இல்லை. கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த குழந்தை அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கு. லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இவங்க 2 பேருமே போகலாமா வேணாமா? "டேய் என்னன்னே தெரில, அந்த குழந்தை அழுகுது, சாப்பிட்டேன்னு சொல்லலாமான்னு" சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. "டேய் நம்ம வெளியே வந்து இதை சாப்பிட்டது தெரிஞ்சால் அந்த அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டு வாடா நம்மளே போய் என்னன்னு கேட்போண்டான்னு" சொல்லிட்டு கையில் சிக்கனோட நடந்து போய் அந்த குழந்தை அழுகிற இடத்துக்கு போனால் அந்த குழந்தை அங்கேயும் இல்லை. இப்போ இவங்க 2 பேருக்குமே சந்தேகம். என்னடா அது, அந்த குழந்தை கிணத்து மேலே உட்காந்து இருந்துச்சு, கீழே வந்து பார்த்தா கிணத்து மேலே குழந்தை இல்லை,
சரி, இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா அங்கே ஓரமாக நினைச்சு இங்கே இப்போ ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தா இங்கேயும் அந்த குழந்தை இல்லை. எங்கடான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கிணத்துக்குள்ளே யாரோ பொத்துன்னு விழுகிற சத்தம் கேட்டுருக்குதுங்க. தண்ணி தெறிக்கிற சத்தம். யாரோ விழுந்து தெரிச்சு போய் அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு 2 பசங்களும் ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வந்து பார்த்தா அந்த கிணத்து மேலே அந்த மூடி இருக்குதுங்க. அந்த மூடி இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்படி யாராச்சும் குதிச்சிருப்பாங்க. ஆனால் குதிச்ச சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே வந்திருக்கணும் இல்லையா வெளியே? யாருமே வரல. அப்போதான் இந்த பசங்க போய் உள்ளே போய் கேட்குறானுங்க, யாராச்சும் வந்து எதுனா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே வாண்டடாக போய் சொல்லலான்ட்டு சாப்பிட்டு சொல்லலான்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிணத்துக்குள்ளே விழுந்த சத்தம் இந்த 2 பசங்களுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு. இப்போதாங்க 2 பேரோட மனசுக்குள்ளேயுமே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்குமா கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்த தடங்கல்கள் எல்லாம் நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க நெகட்டிவாக இருக்குன்னு. இப்போ முதல் முறையாக ஒரு குழந்தைய நேரில் பார்த்தா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. வேகமாக படுத்து தூங்கிடலாம்டா வாடான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே இவங்களே எப்பயுமே வேலை பார்க்காத பசங்க இன்னைக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க. சாப்பிட்ட இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு இவனுங்களே ஹெல்ப் பண்ணுறானுங்க 2 பேரும். இதை பார்த்தோன்னே சாரே கேட்குறேன், என்னடா 2 பேருக்கும் இப்போ தான் என்எஸ்எஸோட இப்போ தான் எதுக்கு வந்தோங்கிறதே உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரீங்க, வெரி குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு போயிருக்கிறாரு. நைட் எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில், இந்த பசங்க தூங்கிடலான்னு படுத்துருக்கிற நேரத்தில் இந்த சீனியர்ஸ் பசங்களாம் சேர்ந்து தூங்க விடாமல் பேய் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாவடிச்சிருக்காங்க. செம்ம காண்டா இருக்குது இவங்க 2 பேருக்கும். ஆல்ரெடி நம்ம இருக்கதே ஒரு மாதிரி அமானுஷமான இடம் தாண்டா, பேசாமல் படுங்கடான்னு சொல்லவும் முடியலை யாருக்கிட்டையும். இப்போ சீனியர் பசங்களில் ஒரு பையன் வந்து, நான் சொன்னேன் இல்லையாடா அன்றைக்கி நைட்டு விளாடுவோன்னு சொல்லிட்டு, அது என்ன கேம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கீழே தான் இருப்போம். யாராச்சும் ஒருத்தர் மட்டும் மொட்டை மாடிக்கு போய் மொட்டை மாடியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி, நாங்கள் மொட்டை மாடி லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம். மொட்டை மாடியில் வந்து டியூப் லைட் போட்டிருக்கிறாங்க. அந்த லைட்டு, அந்த ஒரே ஒரு லைட்டு தான், சுற்றி இருட்டு, ஃபுல்லாக இருட்டு தான். இந்த இருட்டில் போய் யாராச்சும் ஒருத்தர் வந்து இருக்கணும் மேலே. ஒரு 5 நிமிஷம் கழித்து கீழே வரணும். அப்படி கத்தாமல் பயப்படாமல் கீழே வந்துட்டா அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டுடா, அவங்க வேலையை சேர்த்து சீனியர்லேயே யாராச்சும் ஒருத்தன் பார்த்துப்பான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் மிஸ் பண்ணுவா இந்த மாதிரி நேரத்தில்? ஸோ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, பசங்களில் ஒருத்தன் வந்து நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பாலாவும் குமாரும் போகலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு அமானுஷத்தை பார்த்துட்டாங்க. ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த ஊருக்காரங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே ஸ்பாட்டில் இல்லை. ஏன்னா ஊரில் போயிட்டு இந்த பாத்திரங்களெல்லாம் வைக்க வந்திருக்கிறாங்க. இந்த இட்லிலாம் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு இவங்க 2 பேர் போயிட்டு தான் ரிட்டர்ன் வருவாங்க. இந்த டைமிங்கில் தான் இவனுங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கேம். இப்போது எல்லா பசங்களும் கீழே ஹாலில் இருக்கிறாங்க அந்த மண்டபத்தில். ஒரே ஒரு பையன் மட்டும் மேலே போகிறான். கீழேருந்து லைட் ஆஃப் பண்ணுறானுங்க. அவன் போய் 2 நிமிஷம் ஆகுது, சத்தமே இல்லை. 4 நிமிஷம் ஆகுது, சத்தமே இல்லை. 6 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, சத்தமே இல்லை. அவன் கத்தவும் இல்லை. ஜெயிச்சிட்டான்டா ஜூனியரு, போங்கடா போய் அவனை கூட்டுவாங்கடா, வாடான்னு சொல்லிட்டு கீழே லைட்டை போட்டு அவனை கூப்பிட்றாங்க. அந்த பையனோட சத்தமே இல்லைங்க மேலே. இப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்குமே பயம் வருது. என்னடா பண்ணுறான் அவன், மேலே போய் கூட்டுவாங்கடா அப்படின்னா, அண்ணா நீங்களும் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பசங்க போகிறானுங்க மேலே. மேலே போய் பார்த்தா அந்த பையன் மொட்டை மாடியில் இல்லைங்க. பார்த்த உடனேயுமே எல்லாவனுக்கும் தூக்கி போடுது. மேலே தானடா வந்தான், எங்கடா போனான்னு சொல்லிட்டு செம்மையாக பயப்படுறானுங்க எல்லாரும். பயந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கத்துறான், அண்ணே அப்படின்னு சொல்லி கத்துறான். கீழே பார்த்துட்டு 10 பசங்களும் மேலேருந்து எட்டி பார்க்குறானுங்க. மற்ற பசங்களும் உள்ள அந்த மண்டபத்துலேருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தா மேலே போன அந்த ஜூனியர் பையன் அந்த மூடி போட்டு கிடக்கு இல்லையா கிணறு, அந்த மூடி மேலே படுத்து மயக்கம் போட்டு கிடக்குறான். இதை பார்த்த உடனேயுமே எல்லாரும் பதறிடுறானுங்க. அந்த பையனை தூக்கிட்டு வந்து உள்ள சாப்பிட்ட யாரும் சொல்லாதீங்கடா, அவருக்கு தெரிய வேண்டாம் அந்த விஷயம்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கிட்டு வராங்க. இப்போ அந்த 2 பேர் வெளியே போனாங்க இல்லையா, அந்த 2 பேரும் சாரு, அதாவது இன்சார்ஜ் இருந்த சாருமே அவங்க கூட தான் போயிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து இப்போ சாரு அவங்க கூட போயிருக்கிறாரு, ஊருக்காரங்க கூட வெளியே போயிருக்கிறாரு. அவங்க வந்தோன்னையும் என்னையே தான் இன்சார்ஜாக இங்கே போட்டுருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிற சொல்லி யாரையுமே நான் போட்டு கொடுக்க மாட்டேன், இங்கே நடந்த விஷயம் மட்டும் சாருக்கு தெரியவே கூடாதான்னு சொல்லிட்டு அதை மறைச்சிடுறானுங்க. துருத்துருன்னு இருக்கிற பசங்க எல்லாம் அமைதியாக அவன் இடத்துல படுத்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறானுங்க. இப்போ சாரும் அந்த ஊருக்காரங்க 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. என்னடா அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது, என்னடா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாகிட்டீங்க, இன்றைக்கி டயர்டாயிருச்சா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குமா. இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், டயர்டு தான் சார். இன்சார்ஜாக அந்த பையன் தான் இல்லையா சீனியர், அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னடா எதனாலும் சொல்லு, உண்மையை சொல்லு, எதனா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொன்ன அந்த கேட்ட விதத்திலேயே அவர் எதையோ எதிர்பார்த்து கேட்குறாருங்கிறத பாலாவும் குமாரும் உணர்ந்துருக்குறாங்க. ஏன்னா அவரோட டோனே அப்படி இருந்திருக்கு.
எதையும் பார்த்து பயந்தீங்கன்னா சொல்லிருங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஊருக்காரங்க 2 பேருமோ ஆமா தம்பி சொல்லுங்க எதனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு நைட்டு எல்லோரும் படுத்து மறுபடியும் அதே மாதிரி லைனாக படுத்து தூங்கியிருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:10 அதே 12:10 12:30க்குள்ள டம்மு 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 டம்முன்னு அந்த கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்குது. இந்த பசங்களுக்கு ஒரு டவுட்டு, ஏண்டா நமக்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேட்குதா இல்லை ஊருக்காரங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேட்குதா? ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாவனும் தூங்கிட்டு இருக்கிறானு. சாரை பார்த்தா சாரும் தூங்கிட்டு இருக்கிறாரு, என்னவாடா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சத்தம் நிற்கிது. அங்கே அந்த ஊருக்காரங்க 2 பேர் வந்து எந்திரிக்கிறாங்க. அந்த குரட்டு கத்தி வச்சு அந்த ஒரு அருவாள் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து உள்ளே வந்து படுத்து தூங்குறாங்க. அந்த சத்தம் கேட்கவே இல்லை. என்னடா அது ஒரே அமானுஷ்யமாக இருக்குது, அப்படி என்னதான்டா இருக்குது வெளியேன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் எந்திரிச்சிருக்கிறாங்க. வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு சலங்க சத்தம் கேட்டிருக்குதுங்க. எனக்கு சத்தியமாக புல்லரிக்குது. எனக்கு ஒரு மாதிரியா அவர் சொல்லும் போதே அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சலங்க சத்தம் கேட்குற பக்கத்தை பார்த்து இவங்க 2 பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இவங்க மண்டபத்தை சுற்றி யாரோ ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கிறாரு. லிட்ரலி இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆச்சரியமாக அப்படியே நிற்கிறானுங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறானுங்க. அவர் கையில் வந்து ஒரு அருவாள் வச்சுக்கிட்டு ஒரு தீப்பந்தம் ஒன்று பிடிச்சிக்கிட்டு சங்கிலியை நல்லா காலில் அவ்வளோ இதை கட்டிக்கிட்டு ஜல் 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 ஜல்னு நடந்து போயிட்டு இருக்குதுங்க ஒரு உருவம் இவங்க மண்டபத்தை சுற்றி. பின்னாடி பார்த்ததுக்கே அரண்டு போய் பயந்து மறுபடியும் மண்டபத்துக்குள்ளே வந்து கதவு மூடிட்டு படுத்துருக்குறாங்க. படுத்தவங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இத்தனை நாளாக தூங்கி இருக்கிறாங்க அவங்க, இப்போ தான் நோட் பண்ணுறாங்க தூங்காமல். இவங்கள சுற்றியும் அந்த சலங்க சத்தம் சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. இவங்கள சுற்றி கேட்ட உன்னையும் ஒரு மாதிரி அவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில் எல்லாரையும் அவங்க எழுப்பி விட்டுருக்குறாங்க. 2 பேர் தூக்கமே இல்லை. எல்லாரும் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பி விட்டுருக்குறாங்க. மணி 4:30 ஆகுதுன்னு சொல்லிட்டு. சாருக்கு ஆச்சரியம், என்னடா இவனோட ஆக்டிவிட்டீஸே வேறு மாதிரி மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு சரி நல்லதுதான்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரையும் அந்த தூக்கத்தோடயே போய் அந்த களத்து வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியே 2 நாளுமே அந்த பசங்க நிறையா மனுஷங்களை பார்த்துருக்குறாங்க. அந்த கிணறு இருக்கு இல்லையா, அது ஒரு பாலுங்கிணறு. அதாவது அதில் தண்ணியே கிடையாது, ஃபுல்லாக கல் தான், ட்ரையான ஒரு கிணறு. அதுக்குள்ளேருந்து எப்படி தண்ணி சத்தம் வரும்? நைட் நேரத்தில் ஒரு கருப்பு உருவம் எதுனால சலங்கை கட்டிக்கிட்டு இங்கிட்ட அலையணும் அருவாளை கையில் வச்சுக்கிட்டு. இந்த 2 பேர் ஊருக்காரங்க யார்? எதுக்கு அவங்க 2 பேரும் அப்பப்போ நான் நைட்டு சத்தம் கேட்டால் வெளியே எழுந்திரிச்சு போய் இந்த மாதிரி பண்ணணும், பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க? இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தோடயே இருந்த நம்ம பசங்களுக்கு ஃபைனல் டேவே வந்துடுது. 3ஆவது நாள் வந்து எல்லா கேம்ப்லேயுமே வந்து கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர்லாம் வச்சு ஜாலியாக ஆடலும் பாடலும் மாதிரி எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நாளில் கடைசி நாள் இவங்க விடிஞ்சால் காலையில் இவங்களுக்கு பஸ் வந்துடும். அப்படியே காலையில் வெள்ளனையே கிளம்பிடுவாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் அவங்க ஸ்கூலில் இருக்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. 4:30 5 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் கிளம்புவாங்க. இப்போது ஃபைனல் டே, அதாவது 3ஆவது நாள் நைட்டு கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் போட்டு அங்கே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் இஷ்டத்துக்கேன்னு கலாய்ச்சிக்கிட்டு சாருமே எல்லாருமே ஜாலியாக ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இந்த சீனியர் பசங்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து மறுபடியும் பேய் கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார்? நம்ம 2 பேர் இருக்காங்க இல்லையா ஊருக்காரங்க, அவங்கள வச்சுக்கிட்டு. அண்ணே நீங்கள் முத நாளே வந்து கதை சொல்ல வந்தீங்கள்ல, இப்போ வந்து சொல்லுங்கண்ணே அதை, நாங்கள் தான் இன்றைக்கி ஒரு நாள் தானே இருப்போம், நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம்னு சொல்லும்போது அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க ஒரு கதையை. அதாவது தம்பி, ஒரு ஊரில் ஒரு பொண்ணும் பையனும் வந்து லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து பையனை பிடிக்கலை, அவங்க ஜாதி கிடையாது, அவங்க மதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு பார்த்துருக்குறாங்க. அவங்க கேட்கலன்ன உடனே இந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மண்டபத்தை, அந்த ஊரில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் வந்து கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அந்த பையன் கூப்பிட வருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பையன் வரலங்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு தற்கொலை முடிவு எடுத்து மணமகள் அறையிலேருந்து தீ குளிச்சுக்கிட்டு, மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிச்சுக்கிட்டு அந்த மண்டபத்திலே வந்து எரிஞ்சு செத்துட்டாங்க தம்பி. எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலை. அந்த மண்டபமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அந்த அன்னைக்கு நாளில்.
அவர் வேற அந்த ஊர் தலைவர், அந்த முன்னாள் ஊர் தலைவருங்கிறனால அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வேற எரிஞ்சிருச்சுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலே வந்துட்டு பக்கத்தில் இந்த கிணறுல, அந்த மண்டபத்து பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்கும், அதில் குதிச்சு அவரும் இறந்துட்டார் தம்பி ஸ்பாட்லேயே. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மண்டபத்தில் ஒரு வருஷத்துக்கு, அதாவது அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்தில் அந்த மண்டபத்தில் வந்து யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சோ ஒன்று பொண்ணு இறந்துரும், இல்லை பையன் இறந்துருவான், இல்லை பையன் ஓடி போயிடுவான், இல்லை பொண்ணு ஓடி போயிடும், இல்லை அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிரும், இல்லை அவங்க வீட்டில் எதனா அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவாக நடந்துகிட்டு இருக்கு தம்பி. அதனாலே அந்த ஊர் தலைவர், இப்போ இருக்க ஊர் தலைவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மண்டபத்தை பூட்டி போட்டார். இதுக்கப்புறம் அந்த மண்டபத்தை வந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி பூட்டி போட்டு மெயின்டெனன்ஸ் இல்லாமே கிடந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கருப்புசாமி ஆடுற 2 பேர், அதாவது கருப்புசாமி வந்து ஆடுவாங்களாம் அந்த ஊரில். அந்த குடும்பத்தை சேர்ந்த, வம்சத்தை சேர்ந்த 2 அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல கருப்புசாமி இறங்கி இந்த இடத்துல வந்து இந்த அமானுஷம் இருக்குடா, இதை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலன்னா ஊரே வந்து ஸ்தம்பிச்சு போயிரும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாளே அந்த கிணத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை ஒன்று அவங்க அப்பா கூட களத்து வேலைக்கு வந்திருக்குது. வேடிக்கை பார்க்க வந்த பொண்ணு வந்து டெய்லியும் 2 நாள் போய் அந்த கிணத்துக்கிட்டே நின்றுருக்கு. அவங்க அப்பா எதுவுமே சொல்லலையாம். சரி கிணத்துக்கிட்ட சும்மா தானே நிற்கிதுன்னு சொல்லி விட்டுருக்காரு. அப்புறமா பார்த்தா அந்த பொண்ணு ஒரு நாள் உள்ளே விழுந்து செத்துருச்சான். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமா அந்த கிணத்தை மூடி போட்டுட்டு நாங்கள் கருப்புசாமி ஆடுற அந்த 2 பேருமே வந்து நைட் ஆனாலே ஒரு 12:30 மணிக்கு மேலே யாரோ ஒருத்தர் வந்து அந்த கதவெல்லாம் வந்து தட்டுவாங்களாம் தம்பி. கதவை தட்டுறது, ஃபேனை வந்து ஒரு மாதிரி ஆடுறது, இல்லை அமானுஷ்யமான சத்தங்கள், இந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்கும்போது அந்த கருப்புசாமி ஆடுற 2 பேர் வந்து கருப்புசாமியே அங்கே வந்து காவல் காப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனேயும் அந்த சீனியர் பசங்களுக்கும் சரி, குமாருக்கும் பாலாக்கும் தூக்கி போட்டிருக்குதுங்க. இப்பயே பஸ் வர சொல்லி நாங்கள் கிளம்பிடுறோங்கிற அளவுக்கு ஒருத்தரெல்லாம் எந்திரிச்சு யூரினே போக போயிட்டாராம் ஒரு பையன். ஏன்னா இவர் சொன்னதுலேயே தெரிஞ்சிருச்சு இவங்க தங்கி இருக்கிறது அந்த மண்டபத்தில் தான், அந்த கதையில் வர மண்டபத்தில் தான். இந்த பசங்க 2 பேர் பார்த்த அந்த சின்ன குழந்தை கீழே அந்த உள்ளே விழுந்து செத்த குழந்தை தான். அதனால தான் அந்த இருட்டுக்குள்ளே அந்த களத்து வேலை, அந்த வயல்வெளியில் போய் அந்த பொண்ணு நின்றுருக்கு. அதான் அவங்களோட இடம், அவங்க அப்பாவோட இடம், அங்கே தான் போய் நின்றுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் நைட்டு பார்த்த அந்த கருப்பு உருவம் கையில் அருவாளை வச்சுட்டு அந்த தீப்பந்தத்தை வச்சுருந்தது கருப்புசாமியா, இல்லை கருப்புசாமி வந்து ஆடுறவங்களா? இந்த குழப்பம் மணிக்கும் இருக்குது, பாலாக்கும் இருக்குங்க. ஏன்னா இவங்க சொன்னாங்க இல்லையா, கதையில் சொன்ன அந்த கருப்புசாமி ஆடுற குடும்பத்தை சேர்ந்த 2 அண்ணன் தம்பிங்க, இந்த இவங்க கூட இப்போ கதையை சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க 2 பேர் தான் அந்த அண்ணன் தம்பிங்க. முதல்ல நம்ம பஞ்சாயத்து தலைவர் போய் இவரோட காதில் ஏதோ சொல்லிட்டு இருந்தார்ல, சாரோட காதில், இன்சார்ஜாக அந்த சார் காதில், அவர் சொன்னது இதே தான். இந்த இடத்துல ஏதோ அமானுஷம் இருக்குது, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, கடந்த ஒரு 2 மாதமாக எதுவும் நடக்கிறது இல்லை, உயிர்காவு வாங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த கருப்பசாமி வந்து இறங்குற குடும்பத்தில் 2 அண்ணன் தம்பிங்களும் இங்கே தான் உங்ககிட்ட விட்டு போகிறேன், இவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் இங்கே அசம்பாவிதம் நடக்காது, இருந்தாலும் பசங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எங்கேயும் வெளியே போக வைக்காதீங்க, நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனது ரீசனே இதுக்காக தான். நாங்கள் இப்போது எல்லாருமே நைட்டு இதே தான் அந்த மைண்டில், அந்த 10 பசங்களுக்குமே, இந்த கதையை கேட்ட 10 பசங்களுக்கும் இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கு, இன்க்ளூட் நம்ம குமாரன் பாலா. காலையில் விடிஞ்ச உடனேயும் பஸ் வருது, எல்லாரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ரிட்டன் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாலாவும் சரி குமாரும் சரி அவங்க அம்மா பேச்சை இப்போ வரைக்கும் மீறுறதே கிடையாதாங்க. இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமாகி குழந்தை இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க அம்மா சொன்னாங்க ஒரு விஷயம் வந்து தடங்களாக இருக்குது, இது வேணாம்ப்பா, இல்லை இங்கே நீ வேணாம்ப்பா, இந்த விஷயத்த நீ கையில் எடுக்காதப்பா, இந்த தொழில் வேணாம்ப்பா, அது தப்பாக இருக்குப்பான்னு சொன்னாங்கன்னா இப்போ வரைக்கும் அதை அம்மா பேச்சை மீறுறதே கிடையாது 2 பேருமே. ஆனால் அவங்க 2 பேருக்குமே ஒரு சந்தேகம், அவரே கேட்டிருக்காரு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில், நாங்கள் பார்த்த உருவம் கருப்பசாமியான்னு எங்களுக்கு தெரியலை. கருப்பசாமி குடும்பத்துலேருந்து வந்த 2 பேருமே வெளியே போய் பார்த்துட்டு உள்ளே வந்து படுத்துடுறாங்க. நைட் ஆனால் ஒரு மாதிரி விபூதிலாம் அடிச்சுட்டு அவங்க உள்ளே வரும்போது ஒரு மாதிரி சுருட்டு வாடை அடிக்கும். நாங்கள் கூட அவங்க தான் வெளியே நின்று அடிச்சுட்டு வருவாங்க போல் சுருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் படுத்து தூங்கிடுவோம். ஆனால் அவங்க தூங்கினதுக்கப்புறமும், அவங்க வந்து படுத்து தூங்கினதுக்கப்புறமும் எதுவுமே நடக்காத மாதிரி தூங்கி எழுந்திரிப்பாங்க. நாங்கள் முழிச்சிருக்கும் போது எங்களுக்கு சுருட்டு ஸ்மெல் வெளியே இருந்து வரும், அந்த ஜன்னல்லாம் திறந்து தான் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்த உருவம் கருப்புசாமியான்னு எங்களுக்கு தெரில, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் இதே மாதிரி கேம்புக்கு போயிட்டு ஒரு பெரிய அமானுஷத்துக்கிட்ட மாட்டி இதே மாதிரி ஒரு கடவுளோ இல்லை கடவுள் உருவத்தில் யாரோ வந்து உங்களை காப்பாற்றிருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுறேன், இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ சண்டே 7 மணிக்கு வரும், நைட் 7 மணிக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.
ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பியா யாருன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது? என்னப்பா கொஞ்சமாச்சும் சின்சியாரிட்டி இருக்கணும்ப்பா. கதையை சொல்லும்போது நான் மைண்ட் அதில் இருக்குமா, நீ சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இப்போ மைண்டில் நான் அறிவு இல்லை உனக்கு. சரி கொடு. பேஸ்டா கட் பண்ணி போகும். நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் என்னப்பா அச்சோ ஏன்பா இப்படி பண்ற? ஐயோ கோஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போது கூட கடலை மிட்டாய் சாப்பிட விடுவா போல. இது வேப்பர்ஸ் எனக்கு பிடிக்கும்பா ஸ்கூல் படிக்கிற டைம்ல. போமா நீங்க பார்த்த விஷயத்த உங்க கூட வந்த கேம்புக்கு இன்சார்ஜ் சார் இருப்பார் இல்லையா, அவருமே நம்பலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ் அதே மாதிரி தான் கரண்ட் போச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க? 2 பசங்க என்எஸ்எஸ் கேம்புக்கு போகியா பொங்கல் இருப்பா போகி வந்துருச்சுப்பா. இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பீரியட் அப்போ டீச்சருக்கு தெரியாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற நீ சீரியஸாக இப்படிலாம் பண்ணாத தயவு செஞ்சுங்க கூட. ஐயா ஆமாங்க ஏன்பா ஓ கடவுளே. யாராச்சும் நல்ல கேமராமேன் எடிட்டிங் தெரிஞ்ச பசங்க இல்லை பொண்ணுங்க யாராச்சும் தெரிஞ்ச ஆமாம் ஏன்பா என்ன உடனே நீ எடிட்டர்ஸ் இல்லை கேமராமேன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இம்சை தாங்க முடியல. இங்கே வந்து ஒரே திண்ணி பண்டாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஷோ பண்ண முடியல மக்கள். கதை கேட்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா? அது பார்க்குறவங்களுக்கு ஓகேப்பா. நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டேன்னா எச்சு ஊறுது பாரு எனக்கு. புளி வேறு சாப்பிடக்கூடாது. நான் ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட்டு சாப்பிடக்கூடாதுட்டாங்க. சரி கட் பண்ணு முதல்ல. நீ இருக்க பாரு என் ஃப்ளோவை கிடக்கிறேன் வருவாப்பா. நீ நமக்கு ஏன் தரங்கள் வருது? போலாமா? ஸோ இப்போ குமாரோட வீட்டில் தானே நடக்குதுங்க. ஏன்டா பண்றீங்க? என்னப்பா அது? பக்கத்தில் ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? கேம்போட வச்சுக்கணும் பார்த்துக்க. என்ன மண்டையோட அடிக்க போகிறேன் பாரு எவனா இருந்தாலும். ஆமாப்பா கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். கோஸ்ட் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இருப்பா ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. அதான் கட் பண்ணு என்னன்னு பார்ப்போம்.